விளையாட வந்திருக்கோம். பள்ளிக்கூட விடுமுறை. ஆமா மாமா. என் பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க மாமா. விடுமுறை எத்தனை நாள் விட்டுருக்காங்க தெரியுமா? எத்தனை நாள் மாமா? சனி ஞாயிறு திங்க லீவு. ஆத்தாடி, சனி ஞாயிறு திங்க லீவா? ஆமா மாமா. தின்றதே நம்மளுக்கு வேலையே. சட்டி சோறாது தின்னணும், அப்பதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதாவது மாமா, என் பேரு வந்து நவநீத குழலூதி கோபாலகிருஷ்ணன் என்ற அழகு சுந்தரம். ஆமா, ஏதாவது பேசினீங்கன்னா கவட்டையில அடிச்சு முடியும். எங்க அப்பாவோட டைலாக்கு. உங்க கவட்டையில தான் மாமா அடிக்கணும். மாமா, நான் பிறந்த அன்னைக்கு பள்ளியோட விடுமுறை விட்டுட்டாங்க. ஏன் சொல்லுங்க? அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாமா. அப்புறம் அன்னைக்கு ஆமா அதனால அன்னைக்கு லீவ் விட்டுட்டாங்க மாமா. இன்னைக்கு பூரா விளையாட்டுதான், விளையாட்டுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம தோழ பயிலெல்லாம் வந்துருவாங்க. இப்ப வந்தது நம்ம இதை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கிட்டு வாங்கடா. ஆமா, எல்லாரும் குண்டி அடிச்சு விளையாடணும். குண்டு அடிச்சு விளையாடணும். ஆமாடா, குண்டு மாமா. வாய் வேற அடிக்க ஒருக்க உளருது. ஆமா, டீச்சரை பார்த்ததுல இருந்தே பயம். ஆமா, டீச்சர் கேட்டாங்க மாமா, சைபர்ல 1 போகுமான்னு கேட்டாங்க. நான் போகும் சொல்லிட்டேன். சொன்னேன் மாமா, இது சைபரு, இது 1 போகுது அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவங்க கம்பு எடுத்து அடிச்சு விட்டாங்க மாமா. அதோட தெரிச்சு ஓடியாந்துட்டேன். ஆமா மாமா, டீச்சர்ட்டே கம்பு இருக்குன்னா பாத்துக்கோங்க. அதோட ஓடியாந்துட்டு இவங்க என்ன ஆளை காணோம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை எங்கள் புருஷோதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே.
எனும் பாடும் அடே கிட்டே வாங்கடா, லீவு நாளாவது உங்களோட இம்யூசியா இருக்கு. போடா, நம்ம 2 பேரும் அடிச்சு என்ன பண்றது? போடா. ஏடா கோபால் ரோபாலு கோபாலு சொல்றா. என்னடா எங்க போனாங்க வரைக்கும் நானா இன்னைக்கு விடுமுறைன்னு சொல்லவும் எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. ஆமா விடுமுறையா? ஆமா, பள்ளி லீவு விடுமுறை. விடுமுறை முறை வருமா? ஆமா ஆமா, இல்ல விடுமுறை அப்படின்னா என்னடா? நுறதே வரும் டேய், வாயிலடா. ஆமா சரிடா சரி. ஆமா ஆமா நம்ம வந்துட்டோம்ல ஆமா, நம்ம அண்ணனை காண ஆள ஆனா காணாமே. ஆமா கூப்பிடுறேன் அண்ணே, வாங்க. இடுப்பு அடிக்கடி துடிக்கிறான், அவருக்கு அடிக்கடி வெடிக்கிறான். இடுப்பு அடிக்கடி துடிக்கிறான், அவருக்கு அடிக்கடி வெடிக்கிறான். துடிக்கிறான், வெடிக்கிறான், துடிக்கிறான், 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 துடிக்கிறான். பாடல்கள்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ரகசியம் ரகசியமா சொல்லணும். தேவ ரகசியம். ஆமா. இன்னொரு பாட்டு, என்ன பாட்டு? நம்ம பாடுற பாட்டு யாருமே பாடிருக்க முடியாது. அப்படியா? ஆமா. எங்க பாடுங்க பாப்பா. யாரு பாடி இருக்க முடியாது. பாடிருக்க முடியாது. ஆமா. எங்க பாப்போம். பாப்போம். என்னப்பா பாட்டே கேக்குற? அதான் யாரும் கேட்காத பாட்டு. சிரிக்கப்பா. சின்ன கலைவாணரியா நீ, சின்ன கலைவாணரியா? ஐயோ, எனக்கு என்ன அத்தை தேடி யானை சேனத்தை வாய் வைக்கலாமா? வாய் கொள்ளாது, எல்லாம் கிழிச்சு போகாது. அது இமயம் கடல்.
சும்மா ஓடுகாடு இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது செய்து. இப்ப என்னைக்குமே பேராசை பெருநஷ்டம். பெருநஷ்டம் சொல்லி இருக்கிறான். எப்படி கேட்டா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுங்க. இந்த கதை எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஊர்ல ஒரு புருஷன் பொண்டாட்டி, ஒரு ஊர்ல ஒரே ஒரு புருஷன் முன்னாடி ஒரு இருக்கா, பொதுவா சொல்றேன், ஒரு ஊர்ல ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம், வறுமையான குடும்பம். தினம் விறகு வெட்டிட்டு பொழைக்கிறாங்க. வேற வழி இல்லை, வேற வழி தெரியாது. என்ன பண்ணிருக்க, வீட்டு கைவசம் வேற எதுவுமே கிடையாது. ஒரு இரும்பு கோடாரி வச்சிருந்தேன். ஆமா, விறகு வெட்டுறதுக்கு. அது விறகு வெட்டுறதுக்கு அது காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வந்து அதை வித்து அதை பொழப்பு நடத்துறேன். அதுக்கு ஒரு நாள் விறகு வெட்ட போனேன். ஆத்தங்கரை வெளியே போறேன். ஆத்துல தண்ணி நிறைய போய்கிட்டு இருக்கு. இவனுக்கு நீச்சல் தெரியாது, கரை புரண்டு ஓடுது. இப்ப கரையோரத்திலேயே போறேன். போன உடனே தடுமாறி கீழே விழுந்து கோடாரியை தண்ணிக்குள்ள போட்டேன். இருந்த பொழப்புக்கு வச்சிருந்த ஒரே ஒரு இது ஆத்துக்குள்ள போட்டேன். போட்டு அழுகிறேன் கிடந்து. என்ன இப்படி பழைக்க போறோம், இருந்து ஒத்த கோடாரி, அந்த கோடாரியை தண்ணிக்குள்ள போட்டோமே, என்ன செய்யறது கடவுளே கடவுளே அழுதுகிட்டு இருக்கான். அழுதுகிட்டு இருக்கும்போது தேவதை ஆய் முன்னால தந்துச்சு. ஏப்பா அழுகிற? வேற ஒண்ணும் இல்லை, நான் கஷ்டப்படுற குடும்பம், நீங்க இருந்தது ஒத்த கோடாரி, இது தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, நான் எப்படி பழைக்க போறேன் அப்படின்னு அதான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு. கவலைப்படாத அப்படி சொல்லி அடி புடி கடி அப்படி சொல்லிச்சு. அது தேவலோக மந்திரம். அடி புடி கடி. ஆமா, சொன்ன உடனே படகுன்னு தங்கத்துல ஒரு கோடாரி, தங்கத்துல கோடாரி. ஆமா, இந்த வச்சுக்க அப்படின்னு. இது எனக்கு வேண்டாம், இது என் கோடாரி இல்லை அப்படின்னு. என்னோட தங்கத்தை கொடுக்குறோம் வேணாம் சொல்றானே அப்படின்ட்டு அப்புறம் திடீர்னு வெள்ளியில ஒரு கோடாரி, இந்த இதை வச்சுக்க, இது என் கோடாரி இல்லை அப்படின்ட்டு. சரி உனக்கு கொடுத்துரும் அப்படின்ட்டு அடி இரும்பு கோடாரி, அவனுடைய கோடாரி. இதை பார்த்தேன், இதுதான் என் கோடாரி அப்படின்னு வாங்கிட்டேன். நீ நியாயமான வேண்டாம், உண்மையான வெண்ணி, பிறருக்கு ஆசைப்படாத வெண்ணி. அதனால இந்த தங்க கோடாரியும் வெள்ளி கோடாரியும் இரும்பு கோடாரியும் 3 கோடாரியும் நீயே வச்சுக்க, அன்பளுக்கு வச்சுக்க. இவன் சந்தோஷம் 3 கோடாரி கொண்டுட்டு வீட்டுக்கு போறேன். இவன் கொண்டாட்டி, எதுக்குங்க என்ன இப்படி தங்க கோடாரி வெள்ளி கோடாரியும் வந்திருக்க, இது உங்களுக்கு ஏது, எங்க களவாண்டீங்க கேக்குறான். ஆமா ஆமா, அதே இந்த மாதிரி என்ன அந்த விறகு விட்டு போனேன், கோடாரி தண்ணிக்குள்ள ஒளிஞ்சு அழுதுகிட்டு இருந்தேன். ஒரு தேவதை வந்துச்சு, அது கொடுத்துச்சு அப்படின்னா. தேவதையா? போய் பொய் சொல்றேன், நான் என்னைக்கு நான் பொய் சொல்லியிருக்கேன், உண்மையிலேயே தேவதை தான் கொடுத்துச்சு. அப்ப தேவதையை நான் பார்க்கலாமா அப்படின்றேன். பான்னு கூட்டிக்கிட்டு போறேன். கூட்டிக்கிட்டு போய் இந்த கம்மா கருவெளியே ஆத்தங்கரை போறேன். தடுமாறி பொண்டாட்டி தண்ணி விழுந்துட்டான். பொண்டாட்டி விழுந்துட்டான். விழுந்த உடனே அழுகிறேன், ஐயோ என் பொண்டாட்டி தண்ணி விழுந்தாலேன்னு. யாரு சமைச்சு போடுவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன். உடனே தேவதை தோணுச்சு, ஏய் என்ன அழுகிற, இந்த மாதிரி சமாச்சாரம், என் முன்னாடி தண்ணிக்குள்ள உழுதுட்டான், நான் எப்படி பிழைக்க போறேன், யாரு சமைச்சு போடுவா, அதான் அழுகிறேன் அப்படின்னு. கவலைப்படாத அப்படி சொல்லி அட்டி ஒரு நயன்தாராவை கொடுத்தேன். நயன்தாரா இந்தா அப்படி கொடுத்தான். சந்தோஷம் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்டா முதல் நான் தங்க கோடாரி கொடுத்தேன் வேணான்னு, வெள்ளி கோடாரி கொடுத்தேன் வேணான்னு, இரும்பு கோடாரி கொடுத்தேன் இதுதான் என்னது அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே சொல்றேன் அப்படின்னு நினைச்சு 3 கோடாரி கொடுத்தேன். இப்ப நயன்தாரா கொடுத்த உடனே வாங்கி வச்சுக்கிட்டியாடா அப்படின்னு. ஆமா, நயன்தாரா கொடுத்த நான் வாங்கிக்கிருவேன். அப்புறமேலு சிமரான கொடுப்பேன், அதையும் வாங்கி வச்சுக்கிருவேன். அப்புறம் என் பொண்டாட்டியை கொடுப்பேன். இந்த 3 நீயே வச்சுக்கிற கொடுப்பேன். 3 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்றது, ஒரு பொண்டாட்டி வச்சு கலந்துறது பெருசா இருக்கு, இது 3 வச்சு என்ன செய்வேன் அப்படின்னு. இதெல்லாம் அடுத்த விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாது. கதை இருக்கு, கதை இருக்கு. இப்ப எல்லாருக்கும் பள்ளிக்கூட விடுமுறை விட்டாச்சியா? நான் முன்ன வந்து நிக்கிறேன், ஒரு பெரிய ஆளக்கானா. அடே அடே அழகு முகம், ஆறு முகம்.
ஏடா தேவாலோகத்துல இருந்து ராமையா கீழே இறங்கி வந்துட்டாரா? அப்படி இருக்கேடா, ஜெராக்ஸா இருக்கியே. ஏய், நம்மளுக்கு வா. நம்ம இன்னைக்கு எதுக்கு வந்தோம்? விளையாட போறோம். விளையாட வந்தோம். என்ன விளையாட்டு விளையாடுவோம்? என்ன விளையாட்டு? இல்ல, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? நம்ம மத்திர விளையாட்டா எப்படிடா? ஆமா ஆமா. நான் மத்திர 3 பேர் மத்திர விளையாட்டா நான் செய்யறதை நீ செஞ்சிருப்பியா? ஆஹா நீங்க எல்லாம் சாத்தியா? ஆஹா. நான் செய்யறதை நீ செய்யணும். என்ன என்ன செய்யணும்? செய்யணும்? என்ன செஞ்சு காமிப்பேன், அது நீ செய்யணும். சரி. பாரு சார், பாரு பாரு. இது பண்ண போறேன். எத்தனை குச்சி இருக்கு? அதுல 2 குச்சி இருக்கு. இப்ப ஒரு குச்சி இருக்கு. இப்ப எத்தனை மொத்தம்? மொத்தம் 3. 3 குச்சி இருக்கு. ஆ, இந்த 3 குச்சிய ஆ, ஒடிக்காம வளைக்காம ஆ. நாளாக்கணும். உன்னால முடியுமா? என்னால முடியாது. முடியாது. உனக்கு முடியாது. 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 உன்னால முடியுமா? முடியும். எப்படி? செஞ்சு காமிக்கிறேன் பா. ஆ, அதான்டா மண்டைக்கு மூளை வேணும்ன்றது. ஆ. புத்தி தேவை. ஆமா ஆமா. அடி புட்டி கடி. இது எத்தனை? அது எத்தனை? 1 2 3. ஏய், 4 என்னடா நம்பர் 4. இது எவ்வளவு நாளாச்சு? ஆமா, 4 ஆக்கிட்டீங்க. நம்பர் ஆக்கிட்டீங்க. ஆ, இதுக்குதான் மூளை வேணும். ஆ. உனக்கு என்ன தெரியும்? கையில எத்தனை விரல் இருக்கு? இல்ல கையில எத்தனை விரல் இருக்கு? 2 கையிலுமா ஒரு கையிலுமா? ஒரு கையில எத்தனை விரல் இருக்கு? 5 விரல் இருக்கு. இதுல எத்தனை நம்பர் இருக்கு? நம்பர் ஆ, 5 நம்பர் இருக்கு. இதெல்லாம் 3 5 ஆக்கிடுவேன் நான். ஆமா, 15 ஆக்கிடுவேன். எப்படிடா? இந்த பாருங்க, இதுல எத்தனை இருக்கு? 5 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. டேய் டேய் டேய். எப்படி இருக்கு? ஆஹா, ஆ, நீ மனுஷன் தான்டா. ஆ, நான் கூட சந்தேகப்பட்டேன். ஆ. உண்மையிலேயே சோகாத்தா இருந்தீங்க. ஆ. காதோட வேலை என்ன? காதோட வேலை என்ன? காதோ நீ சொல்லுங்க. காதோட வேலை, வாயோட வேலை. சாப்பிடுறது பேசுறது. இப்ப காதை கேட்க வைங்க. அத அப்புறம் காதை கேட்க. அப்ப நீங்க தானே சொன்னீங்க நீ காது கேட்க வேணும்னு. அடே, நீ சொல்றது அவங்களுக்கும் புரியணும். ஆமா, நீ சொல்றது யாருக்கும் புரியணும். இளவத்தியர காது வந்து இப்ப நம்ம விளையாட வந்திருக்கோம். விளையாட வந்திருக்கோம். நீ வந்திருக்க, ஆமா, நீ வந்திருக்க, ஆமா. நான் வந்திருக்கிறேன். எங்க அந்த அரமனை விட்டு பிள்ளை? ஆனாவே ஆ? பௌராசியமாவே. அரமனை கோழி மட்டும் அம்மி உடைக்கும் இருப்பாங்க. ஆமா ஆமா. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சுடா. ஆடி காத்துல அம்மி பறக்கும்ன்றாங்க. பறக்கா. எப்படி பறக்கும்? காத்தடிச்சா தானே பறக்கு. காத்து அடிச்சுது. காத்த காணாமேடா. அக்கி நட்சத்திரம் முடிஞ்சு இத்தனை மாசம் ஆகுது. இன்னும் உச்சி வீடு அடி நொறுக்கிட்டு இருக்கேடா. அக்னி நட்சத்திரம். அதான் காலம் மாறி போச்சு. இந்த அரமனை விட்டு பையன் இவ்வளவு திமுரு பத்தியா? இங்க வா, நம்ம சேர்ந்து ஒன்னா சேர்ந்திருக்கோம். அவன் வந்தான்னா அவன் கூட யாரும் பேசக்கூடாது. நீ பேசக்கூடாது, நீ பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன். வாடா வா.
பரம்பொருளான சொக்கர் மீனாட்சியின் பாதம் பணிந்து அள்ளி மகாராணியின் அருந்தவ புதல்வனான குலந்திரனாகிய என்னை நமது தோழர்கள் இன்று போல் இன்றும் விளையாத இடத்தில் காணாது தேடுகின்றார்கள். அன்னதோடு சேர்ந்து விளையாடவே இந்த இடத்திற்கு நான் வந்துள்ளேன். விளையாட வேண்டும். அதற்கு முன்னதாக அன்னை சொக்கர் மீனாட்சியின் பாதத்தை பணிந்துவிட்டு அதற்கு அடுத்தபடியாக அந்த தோழர்களை சந்திக்கலாம் என்பதாலே குளத்தராக எடுத்துக் கொண்டிருக்கும் தண்ணீர் நிகழ்ச்சியை சேர்ந்த செந்தில் குமரன் அவருக்கு நமது கிராமத்து சார்பாகவும் நாராயணன் குடும்பத்தின் சார்பாகவும் பொன்னாடை எடுத்து கௌரவிக்கப்படுகிறது. நன்றி நன்றி. எனக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் கைத்தறி ஆடை அணிவித்த பெருமை சேர்த்த விழா கமிட்டியாளர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் நாராயண குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய ஆசானும் ஆகிய பெரிய கற்பூரம்பட்டியை சேர்ந்த டேபி ஆனந்தன் ஐயா அவர்களுக்கும் அதற்கு அடுத்தபடியாக திரியடகத்தை சேர்ந்த டி.எம். பாலமுருகன் அன்பு ஐயா அவர்களுக்கும் எல்லா புகழுக்கும் உரியவர் எத்தனையோ பெயர்கள் உண்டு. இருந்தாலும் ஆசானுக்கும் ஆசானாகிய நமது எழுவணியை சேர்ந்த ஏ.எஸ். தங்கவேல் ஐயா அவருடைய பாதத்தை பணிந்துவிட்டு எனது கலை பணியை உங்கள் முன்பு இனிதே சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சக்கனிய பாசவச்ச ராசாத்தி, பாசவச்ச ராசாத்தி, ஊருக்குள்ள 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 பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சக்கனிய பாசவச்ச ராசாத்தி. மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சக்கனிய
நீரோ பாசம் வச்சு ராசாத்தி பாசம் வச்சு ஆனாத்தி ஊருக்குள்ள ஆடி தெருக்குள்ள விளையாடவே வந்து ஆனாலும் எனது தோழர்களை காணவில்லை. அரே கோவிந்தா, ஏண்டா நான் நடிச்ச படத்துல நான் ஆடிக்கிட்டு வர்ற பாட்டை இவன் ஏன் முன்னாலேயே பாடுறேன். படம் பேர் என்ன தெரியுமா? பெரிய வீட்டு பட்டாக்காரன். நானு நம்பியாரு கார்த்திக்கு சேர்ந்து ஆடிக்கிட்டு வருவோம். அவன் நம்ம கிட்டே பாடுறான். இவனுக்கு எவ்வளவு சேட்டை. இன்னும் கூட பேசக்கூடாது. அவங்க 2 பேரும் தூரமாக இருக்காங்க. அடி குடி கடி என்னடா கோபம்? ஹலோ குட்டிராமையா கூட பேசாத. பேச மாட்டோம். அப்படி என் மீது உங்களுக்கு என்னடா கோபம்? நாங்க என்ன இவ்வளவு முன்னால வந்துட்டோம். நீ இவ்வளவு காலதாமதமாக வந்த. காலதாமதமாக வந்ததுக்கு இவ்வளவு கோபமா? அப்புறம் என்ன? அடே, உங்களை போல எழுந்த உடனே வாயில ஊத்தலோட வந்திருந்தேன்னா நானும் அப்பவே வந்திருப்பேனா? சரி, எழுந்த உடனே தாயினுடைய பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக அன்னை மீனாட்சி சொக்கரை பணிந்து வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக அதிகாலையில் இருந்து பல் துளைக்கி விட்டு போய் தொலைக்கினான். தினந்தோறும் காலையில பல் துளைக்கணுமா? பல்ல தொலைச்சுக்கிட்டு இருக்கோம்டா. அதெல்லாம் செய்யணும். நாங்க பல்லே விளக்க மாட்டோம். கோடையில எந்திரிச்ச உடனே திருப்புகழ் படிப்போம். சரி, அதுல என்ன போட்டிருக்கு? திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும். அப்புறம் என்ன பல்ல போட்டு வளர்க்கணும்? அடே, திருப்புகழை பாட பாட வாய் உடலை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்வது நம்மளுடைய வேலைடா. உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது நம்மளுடைய வேலை. உடலை சுத்தமா வைக்கணும்னா உடலை கழுவணும். உடலை மட்டுமல்ல, முதலாக அதற்கு வெளியே இருக்க எல்லா உடலையும் பல் துலக்க வேணும்டா. சரி, ஒரு பல் துலக்கணும், அதிகாலை எழுந்து அடுத்து குளிக்கணும், அதற்கு பிறகுதான் உணவாகப்பட்டதை உண்ண வேண்டும். அதுதான் காலை ஒவ்வொரு மனிதனுக்குமே விதிமுறையாகப்பட்டது. அதுதான் காலதாமதமா. குட்டிராமையா இல்லடா, இப்ப நான் காலதாமம் வந்ததுனாலதான் உங்களுக்கு உண்மைகள் மீது இவ்வளவு கோபம் உங்களுக்கு. அப்படித்தானே? சரி, கோபத்தை எல்லாம் விட்டு விடுங்க. இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? அந்த வழிக்கு வந்துட்டான். என்ன விளையாட்டு? தீபாவளிக்கு மட்டும்தான் குளிக்கணும். அன்னைக்குதான் எனக்கு எங்க ஆத்தா கறி சோறு போடும். நீ என்ன டெய்லி குளிக்கிற? ரோஸ் குட்டிராமையா வாடா. சரி வாடா. என்ன கோவம்? சரி, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம் சொல்லுங்க. என்ன இப்ப எத்தனை பேர் இருக்கு? நம்ம 4 பேர் இருக்கோம். 4 பேர் இருக்கோம். 4 பேர் நீ மட்டும் குளிச்சுட்டு வந்திருக்க. அதனால உன் கூட நம்ம சேர மாட்டோம். சரி சரி, விளையாடணும். இவ்வளவு தானே விளையாடணும். நீ என்ன சொல்ற? உங்க வீட்டுல சோறு கொண்டு வர்ற, நீ குழம்பு கொண்டு வர்ற, நீ வெஞ்சனமெல்லாம் கொண்டு வர்ற, நான் திங்கிறேன். நீ திம்ப நம்ம கொடுக்க வாங்க. நீ சாப்பிட நான் வாங்கி பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். எங்க ஆத்தாட்ட அடி வாங்க. மண்ணை குமிச்சு அதுல மூத்திரத்தை பெஞ்சு அப்படியே குத்தி குத்தி உள்ள அந்த விளையாட்டெல்லாம் வேணாம். அப்புறம் என்ன? வேற என்ன விளையாட்டு விளையாடலாம்? நான் திருமணி செஞ்சிருக்கியா? நான் மூடிக்கிட்டு செய்வேன், நீ திறந்துக்கிட்டு செய்யணும். மாத்துக்கிட்டு செய்யணுமா? நான் செய்ய வேண்டாம்.
நான் மூடிக்கிட்டு செய்வேன், நீ திறந்துக்கிட்டு செய்யணும். செய்யறேன்டா. நான் செய்யறேன்டா. நான் திறந்துக்கிட்டு தானே செய்யணும். இப்பயே வா. சரிடா செய்யறேன். என்னைய கூப்பிடுற? மூடிக்கிட்டு செய்யறது என்ன தெரியுமா? கண்ணை மூடிக்கிட்டு மண்ணை கண்ணுல போடுவேன். நீ திறந்துக்கிட்டு கண்ணுல மண்ணை போடணும். என்ன சொல்ற? டேய் நான் எங்க ஆத்தாட்ட வீட்டுக்கே போறேன்டா. உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க கண்ணை மூடி விளையாட்டுக்கு ஒரு கும்பிடு. வரலடா. நீ வீட்டுக்கு போனாலும் சரி, இல்ல நீ பிராந்தி கடைக்கு போனாலும் சரி. சரி வா, சரி விடுங்கடா. என்ன விளையாட்டு? அதாவது இந்த விளையாட்டு விளையாடியாச்சு. விளையாடாத ஒரு விளையாட்டு என்று போல் இன்று இல்லாம இன்றைக்கு புதுவிதமான ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? என்ன விளையாட்டு? அடே தேர் உருட்டி விளையாடுவோமா? அவ்வளவு பெரிய தேரை எவ்வளவு உருட்டுறது? தேர் என்ன, தேர் உருட்ட சிறிதாக நம்மளால முடிந்த அளவு ஒரு சிறிதளவு தேரத்தை உருட்டி விளையாடுவோமா? சரி. இருப்பாங்க தேரா. நான் சம்மதிக்கிறேன். சரி உங்களுக்கு என்ன சம்மதமா? எனக்கு சம்மதம். உன்கிட்ட என்ன தேர் இருக்கு? உங்ககிட்ட என்ன தேர் இருக்கு? என்கிட்ட மரத்தேர் இருக்கு. அடே உன்கிட்ட? என்கிட்ட ஓலை தேர் இருக்கு. ஓலை தேர்டா. ஓலையில செய்வாங்கல்ல. ஓலை தேர். உங்ககிட்ட ஸ்ரீராமையா, அப்ப வந்துட்டியான், இந்த இடத்துக்கு வந்துட்டியான். என்கிட்ட வடத்தேர் இருக்கு. என்கிட்ட வந்து வடத்தேர்னா எப்படின்னு கேளு. எப்படி வரத்தேர் எப்படி? ஆஹா. எங்க ஆத்தாட்ட சொல்லி 4 உளுந்த வடை செய்ய சொல்லுவேன். சரி 4 உளுந்த வடைய குச்சியை கோர்த்து அந்த தேர் எடுத்துக்கிட்டே வருவேன். எனக்கு வயிறு பசிக்கும். ஒரு வடை எடுத்து அப்படி திம்பேன். மறுபடியும் அதில் மாட்டிடுவேன். எடுத்துக்கிட்டே வருவேன். அப்புறம் இந்த வடை எடுத்து திம்பேன். எடுத்துக்கிட்டே வருவேன். இதுக்கு தாண்டா வடத்தேர். அது என்கிட்ட உள்ள தேர் என்ன தெரியுமா? என்கிட்ட முத்து தேர். முத்துத்தேர். மதுரையில நீ இருந்திருக்க, இவன் போய் முத்துத்தேர் என்னிடம் உள்ள தேர் வந்து முத்து தேர் உண்டு. முத்துத்தேர். சரி, இப்ப 4 பேர் போட்டி ஒருவர் பின்னராக விளையாடுவோம். ஆனா ஒரு நிர்பந்தம். என்ன? ஒரு தேர் மேல ஒரு தேர் மோதக்கூடாது. சரி தனித்தனியா எடுத்துக்கிட்டு போடணும். சரி இல்லையா? ஆமா யார் முன்ன வர்றாங்களோ அவரை ஜெயிச்சிருங்க. சரி யார் ஜாக்கிரத, ஒரு தேர் மேல ஒரு தேர் மோதக்கூடாது. சரி அதே போல இன்னும் ஒரு நிபந்தனை. அப்படி ஒருவேளை மோதிட்டால் தேராகப்பட்டது உடைந்து விட்டால் ஏன் தேர் உடைஞ்சிருச்சு அப்படின்னு யாரும் அழக்கூடாது. அது அப்புறம் பாத்துக்கிறோம். சரி வாங்க. ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒப்பாரி தேர் ஏண்டா ஒரு தேர் உடைஞ்சதுக்கு இப்படி எழுதலாமாடா? என்னடா பெரிய இந்த பவள தேரு, இதுக்கு போய் அழுது தெரியுங்க. என்ன சொன்னாய்? என்ன சொன்னாயா? பவளத்தேர். இந்த பவளத்தேர் என்று ஒரு தேர் உண்டா? பவள பார்த்ததில்லையா? பவளம் என்றால் அது எப்படி இருக்கும்? பவள தேர் பார்த்தது இல்லையா? பவள தேரு எனக்கு தெரியாதுடா. நீ பவள தேர் பார்க்கறியா? பவளம்னா பவளம் இல்ல, பவளம் தாண்டா. அறிவு இருக்கா? நான் சொல்றேன் கேளு. எப்படி? பவளம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? கிளி பார்த்திருக்கியா? கிளி. ஆமா. அது கிளி மூக்கு பார்த்திருக்கியா? எப்படி? இந்த பின்னாடி இருக்கிறேன் பாரு, சிவப்பு நிறத்துல இருக்கும். சிவப்பு. ஆமா. தக்காளி பழம் போல. ஆமா. சிவப்பா இருக்கும். ஆமா. அதாண்டா பவளம். அப்ப பவளம் என்ற ஒன்று உண்டு, பவள தேர் என்ற ஒன்று உண்டு. அடே இது இத்தனை நாட்களாக எனக்கு தெரியவில்லை. இன்னும் 8 தினங்களுக்குள் பவளத்தேர் செய்து கொண்டு வந்து உங்களோடு நான் விளையாடுவேன். இது சொக்கர் மீனாட்சி மீது சத்தியம் சத்தியம். குடிய கெடுத்து விட்டாங்க. குடிய கெடுத்து விட்டாண்டா. இவன் வயசுக்கு சத்தியம். சொக்கர் மீனாட்சி மீது சத்தியமா? என்ன குடும்பமா? அரமனை விட்டு பிள்ளை அழுதுகிட்டு போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்ல போகுது, மகாராணி அம்மா 2 சிப்பாயோ பீப்பாயோ அனுப்பி விட்டு நம்மள 3 வச்சும் சிறைக்க கொண்டு போவாங்க. 3 சிறைக்க கொண்டு போவாங்க. சிறை சிறை சிறைக்கு கொண்டு 1 மாசம் கழிச்சு யாருக்கு? அதான்டா சொன்னேன், ஜெயிலுக்குடா. 40 வருஷம் ஆமா.
காலும் நொண்டியானாலும் காப்பாத்தும் தந்தாயி தன் மகனை குடிச்சா தானே ஒதுக்குறா. இந்த உண்மையை புரிஞ்சு நல்லது தெரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஒரு நாட்டில நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா? ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த வச்சிருந்த தண்ணி நிறைய ஊற்றி குடிக்கணும். சட்டி ஊற்றி தண்ணி தலையில ஊத்துறது. எல்லாமே முடிந்த பின்னே உடலும் தானே வந்தது. கைகாலு நடுங்குது திருடா. வள்ளிவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்க குணரா. இனி நீ யாரும் கொடுக்காம வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கணும். இனி நீ யாரும் குடிக்கவே நாமல்ல.
Thank you.
வாங்க வாங்க வாங்க. ஹலோ, இங்கே அள்ளிராணியாக நடத்தி கொண்டிருக்கும் மதுரை சேர்ந்த ஜெய் விஜயா அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாகவும் விழாக்கம்பளி சார்பாகவும் நாராயணன் குடும்பத்தார் சார்பாகவும் பொன்னாடை ஒத்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் நாடக கலை ரசிக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம்.
மனைவின் அறத்தை தன் வழி நடத்திய மன்னன் மலையரசன் பாண்டியனும் அவரது பத்தனை காஞ்சனையும் புத்திர சந்ததி வேண்டி பக்தியினால் மரமுடன் வளர்த்திய வேள்வியிலே மன்னரின் மகளாக அன்னை உமாதேவி அவதரித்து பொன்மணி மகுடம் தரித்து புயபலி மிகுந்த ராணியாகி இந்நாட்டை அம்பிகை தராதகைக்கு பின் அல்லியாகிய நானே பெண்ணரசியாகி இந்நாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்து வருகிறேன். எனக்கு வல்லமையும் செல்வமும் தந்த என் அன்னையை வணங்கிவிட்டு இன்று நான் கவனிக்க வேண்டிய காரியங்களை கவனிக்கின்றேன்.
கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அழுதுற மொழி உமையாள் கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுட மொழி ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாளை என்று பெருமையாக சொல்லக்கூடிய ஆதிபராசக்தி மீனாட்சிக்கு மகளாக பிறந்த திருப்பரங்குன்றத்தில் வசிக்கக்கூடிய முருகன் இருக்கிறாரே, ஆமா, அவர் வந்தா தானே எல்லாருக்குமே மீனாட்சி கல்யாணம் நடக்கும் பொழுதே அவர் வந்தா தானே கல்யாணம் அங்க நடக்கும் அப்படின்ற பெருமை.
அச்சமில்லை அங்கே ஒரு மாடு போ அச்சமில்லை போ அச்சமில்லை இன்னைக்கு எங்க போறோம்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? யாருக்கும் தெரியாது. ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்மாவுடைய தர்பார், அள்ளி அம்மாவுடைய தர்பாருக்கு இன்னைக்கு செல்ல வெளியே நாள் வந்துருச்சு. அதனால இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது உங்களுக்கு. அவங்க ரொம்ப கோபக்காரவங்க, என்னென்ன கேட்பாங்களோ என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்களாம் இன்னைக்கு சந்தோஷமா அதை இதையும் பார்த்துட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறமேல் தான் போகலாமா. குயிலே கவி குயிலே எவரவி தேடுகிறாய், மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே குயிலே கவி குயிலே குயிலே கவி குயிலே எவரவி தேடுகிறாய், மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. என்னமோ தெரியலையே, அவள் வருவா வருவான்னு அவளை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னமோ சத்தம் மட்டும் கேட்குது, அவளை மட்டும் காணமே. மந்திரியாராகப்பட்டவர் வாங்க.
அப்பா உனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கு என்னை பார்த்த உடனே. அதான். ஆமா, மகாராணிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிறணும், அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆமா சரியான முறையில் பதில் சொல்லணும். அதான கணக்கு. ஏன்னா அது பிரகாரம் சரியான முறையில் கேட்குற கேள்விக்கு என்ன கேட்க போறாங்களோ எது கேட்க போறாங்களோன்னு எனக்கு ரொம்ப மனசு பயமா இருக்கு. ஆனா நான் வந்துட்டேன், அவளை என்ன காணமே. அடியே வாடி. அம்மா வாங்கம்மா. சரி வாங்கடி பொங்கடி. ஏண்டி கொஞ்சமாவது உனக்கு நெஞ்சுக்குள்ள பயம் இருக்கா? இருக்கு. எதுக்கு இப்படி வேகமா திறந்து காட்டுற? பயமா இருக்குல்ல? நீ வந்து பார்க்கணும், நானே காட்டிடுறேன். சரி சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? குளிக்க போனேன். நிஜமாவா? ஆமா, நிஜமாவா? 6 மாசம் ஆச்சு. இன்னைக்கு தான் குளிக்கலாம்னு குளிச்சா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நல்ல வேலையா போச்சு. இன்னைக்காவது குளிச்சிட்டு ஆமா. அள்ளி தர்பாருக்குள்ள வரணும்னு முடிவு பண்ணிருக்க பத்தியா? ஆமா, தர்பாருக்கு போறதுன்னு பெரிய விஷயம் இல்ல. ஆனாவது 6 நம்ம மாசம். நம்மெல்லாம் நாளா நிதம் குளிக்கிறாள். பொய் சொல்லாதடி. என்ன என் கூடயே தான் இருக்க. இன்னைக்கு நீ 1 வருஷம் ஆச்சு நீ குளிச்சு. ஏய், இதுல நீ உடனே 6 மாசம் மாயாண்டி சாமி மேல சத்தியமா சொல்றேன், இப்படி பொய் அவங்க பேசிட்டு பாத்துக்கிட்டே இருக்காரு நீ குளிக்கிறது வந்து. ஏய், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? பொய்யா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் தீயா தான் வரும். வந்துருச்சுல. சரி, அதெல்லாம் போட்டோம். நான் வர்றதுக்குலாம் ஒரு காரணம் இருக்கு. ஆமா. ஏன்னா என்ன காரணம்னா, நான் வந்து அரண்மனையில என்னென்ன வேலை இருக்கு, எது முடிக்காம இருக்கோம், என்னென்ன இனிமேல் முடிக்க போறோம் அப்படிங்கறத பூரா எல்லாத்தையும் முதல் மந்திரி நான் தானே. அப்படின்றப்ப எல்லா பொறுப்பும் எனக்கு தான் இருக்கு. நான் வரலைன்னா அது காலதாமதம் ஆகுதுன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும், காரியம் இருக்கும். ஆனா நீ வராம போறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது நானே ஏத்துக்கிற மாதிரி நீ ஒரு நல்ல காரணத்தை சொன்னீனா நான் வந்து ஏத்துக்குவேன். நீ விட்டு போன கணக்கு பூரா பாக்குறது நான் தான். ஏய், யார போய் விட்டுட்டு போனோம்? எனக்கு கணக்கு வழக்கு பார்க்க தெரியாது நினைச்சியா? நீ வந்து முதல் மந்திரி. ஆமா இல்லையா? உனக்கு பின்னாடி நடக்கக்கூடிய எல்லாம் இருக்கிறத பூரா ஆராயிறது என்னுடைய வேலை. சரி, நான் எனக்கு வர்ற பொறுப்பை பூரா உங்ககிட்ட கொடுக்கறேன். உன் பொறுப்பை நீயே வச்சுக்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இங்க கேளு. எனக்கு வர்ற பொறுப்புகள்ல பாதி விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் அலுவல் வேலையா வெளியில போயிடுறேன். நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? முடிஞ்ச வரைக்கும் அதை பாப்பேன் உன் பொறுப்பை. அப்புறம் வந்த பின்னாடி உன் கையில கொடுத்துருவேன். அப்ப என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது, வேற நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம். ஆமா. இப்ப 2 பேத்துல வந்து யாருக்காவது ஒரு சின்ன சிரமம் வந்தா உதவி இல்லையா? உதவி இருக்கிறது தெரியுது. ஆமா. நான் சொல்லிட்டு போற வேலையெல்லாம் சரியா முடிச்சியா முடிக்கல எனக்கு எப்படி தெரியும்? நீ பாப்பையில வந்து நீ வந்து பாப்பையில அப்ப பயம் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்சு உங்களை பயம் இல்ல, அந்த செய்யற தொழிலுக்கு பயம் கொடுக்கணும். ஏய், எதிரி தொழிலு. நம்ம அரண்மனையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமா, அந்த வேலைக்கு பயம் இருக்குது. சரி, நான் கேக்குறேன், அரண்மனையில வேலை பார்க்கறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஒரு நூல் தவறாயிருச்சுன்னு வச்சுக்க, நம்ம கழுத்தை வெட்டிப்படுவாங்க அம்மா, தெரியுமா? நூல் எடுத்து சேர்த்துக்கோ. ஒரே ஒரு விஷயம், எப்பொழுதுமே கண்ணுங்கிறதுமா இருக்கணும் இந்த விதி. ஆமா, இல்லையா என்ன நடக்கும்னு தெரியுமா? கத்தி டபக்குன்னு வெட்டிடுவாங்க. ஆமா, அப்ப அந்த வாள் வராத அளவுக்கு, வாள் நம்ம பக்கம் திரும்பாத அளவுக்கு அப்படி நம்ம இருந்துக்கணும். ஆமா, அதெல்லாம் போட்டோம். சரி, எனக்கு ஒரே ஒரு கவலை. என்ன? வீட்டுக்காரர் இருக்காருல்ல? ஆமா, உன் புருஷன். ஏன் புருஷனை தாண்டி நான் சொல்றேன். அப்புறம் நான் ஏன் புருஷனவா நீ சொல்றேன்னு? இல்ல, நான் புருஷனா அவரை நான் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவுல இருக்கேன். மந்திரி பதவியில. ஏண்டி கல்யாணமே முடிக்காம எப்படி புருஷன்ற மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேனா இல்லையா? என்ன பழக்கம் இது? அப்ப நீ எல்லாம் கல்யாணம் இல்லையா? அப்ப நான் முதல்ல இதுக்கெல்லாம் வந்து பணியை தயாராகிட்டேன். ஏன்னா ஒரு வேலைக்கு போறோம்னா முன்னாடி படிக்கிறோம்ல, அது மாதிரி நானும் இதுக்கு முதல்ல ட்ரைனிங் எடுத்து வச்சேன். எதுக்கு கல்யாணம் முடிக்கிறது? இதுக்கெல்லாம் அனுபவம் வேணும். ஆமா, நிஜமாலுமா? அப்புறம் நாளைக்கு ஏதாவது உழண்டுருச்சுன்னா என்ன பண்ணுவ? எது உழண்டுது? இல்லடி, தடம் மாறிடுச்சுன்னா? சரி, இதுக்கெல்லாம் முன் அனுபவம் வேணுமா? ஆமா, இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. உங்ககிட்ட கத்துக்கிறேன் நானு. சரி, அப்ப அனுபவசாலி நீ தானே? ஆமா. அப்ப ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணமா? எப்படி இருக்கு கல்யாண வாழ்க்கை? 3 இடத்துக்கு போய் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு கல்யாண வாழ்க்கை? அதை சொல்லுடி. கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் இதமா கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அந்த கஷ்டத்திலே கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கிறதா நீ நம்ம முறை. ஆமா. சரி, நம்ம தர்பாருக்கு போலாமா? போலாம்.
வாழ்க அள்ளி அரசு, வாழ்க அள்ளி அரசு. அம்மா வணக்கம் அம்மா. மங்களம் உண்டாகட்டும். மந்திரிமார்களே, அள்ளியாகிய எனது அமைச்சர்களே, எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல மீனாட்சியின் ஆசி கிடைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னர் உயிர்த்தே, மலர்த்தலே உலகம் என்றபடி என்னதான் செல்வமும் வளமும் பெற்றிருந்தாலும் நம்மை வாழ வைக்கக்கூடிய அன்னை மீனாட்சியை வணங்கிவிட்டு இன்று நாம் கவனிக்க வேண்டிய காரியங்களை கவனிக்க வேண்டும். ஆகட்டும் அம்மா. அறம் காத்த தேவியே, புறம் காத்த தேவியே, அருள் உருவாக்கானே, இந்த சபையில் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தாங்கள் அவரவர் பதவிக்கு தகுந்தாற்போல் தகுந்த முறையில் பதிலளிக்க வேண்டும். தங்கள் சித்தம் எங்களது பாக்கியம். பாண்டியர்கள் ஆட்சி காலத்திலே மன்னர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி இருக்கிறார்கள். அன்னை உமாதேவி சிறப்பான ஆட்சியை நடத்தியிருக்கிறார். அன்னையின் ஆட்சியை பின்தொடர வேண்டும். அதற்காக முகனை வதைத்து 60,000 பாண்டியர்களுக்கு மகளாக அள்ளியிலே அவதரித்து சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தானே? அப்படி இருக்கும் பொழுது நம் ஆட்சியில் எந்த ஒரு குறையும் இல்லை என்று எல்லோரும் போற்றப்பட வேண்டும். என்னாக இருந்தாலும் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லோரும் பெருமையாக பேச வேண்டும். நம் நாட்டில் சிறப்பான ஆட்சி நடக்கிறது என்று அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதுதான் நமக்கு வேண்டிய விஷயம். அதனால் முதல் மந்திரியாக இருக்கும் நீ நம் நாட்டில் உள்ள சிறப்பான நிகழ்ச்சிகளை எனக்கு எடுத்து குறைக்க வேண்டும். உரைப்பீர்கள் அல்லவா? கேளுங்கள் அம்மா. மந்திரி பவள சேனா நீ அருளினாலே பிறந்து மக்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு அழகான பதில் இந்த இடத்தில் ராணி கேட்கக்கூடிய கேள்விக்கு பதவியில் இருக்கும் தாங்கள் சிறப்பான முறையில் பதிலை உரைக்கின்றீர்கள். வேறொன்றும் இல்லையம்மா. அதாவது மாமதுரையை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த அள்ளி மகாராணியினுடைய அப்படியே குடிமக்கள் எல்லோரும் நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா.
குறையே இல்லையே என்று சொல்வதற்கிணங்க அனைத்து மக்களும் செல்வ வளத்துடன் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா. குறையில்லை என்று வாழ்க்கை வாழும் மக்களுக்கு நாம் ஒரு பாதுகாப்பு தர வேண்டும் அல்லவா? வேறொன்றும் இல்லையம்மா, தங்கள் அரசில் எந்த ஒரு சிறு குறையும் கிடையாதம்மா. குறையில்லை என்பது நிச்சயமாக தெரிகிறது. ஆகட்டும். ஆனால் குறையில்லாமல் நம் மக்களுக்கு நாம் பாதுகாப்பு தர வேண்டும் என்ற காரணத்தினால் சேனாதிபதி சேனாதிபதியாக இருக்கக்கூடிய நீ சொல்லுங்களேன். நம் நாட்டில் படைகள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? நம்மை எதிர்ப்பவருக்கு யாரும் இல்லை என்றாலும் நாம் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். உருவிய வாளை உரையில் சொல்லாமல் கண்ணும் கருத்துமாக நாம் காவல் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆமாம். அப்பொழுதுதான் நம் நாட்டில் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். எங்க இதற்கான பதிலை சொல்லுங்க. யானை குதிரை ரதம் யானை குதிரை ரதம் யானைப்படை, குதிரைப்படை, காலார்படை என்று சொல்லக்கூடிய அனைத்து படைகளும் எதிரி நாட்டில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு வீட்டில் வாசப்படியில் காத்து கொண்டிருப்பது போல அனைத்து படைகளும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதம்மா. யாரும் எதற்காகவும் பயப்படவே தேவையில்லையம்மா. சேனாதிபதியாக இருக்கும் நீ சிறப்பான பதில் என் மன மகிழ்ச்சி அடைகிறது. ஆமாம். இருந்தாலும் நம்மளை எதிர்ப்பவருக்கு யாரும் இல்லை. இல்லை. அப்படி இருந்தாலும் நாம் வெடித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையிலும் நம் மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? பஞ்சம் இல்லாமல், பசி இல்லாமல், பட்டினி இல்லாமல் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஆமாம். குறிப்பாக வாழ்வதற்கு 3 முக்கியமாக தேவைப்படுகிறது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இந்த 3 அவசியம் அல்லவா? ஆமாம். இந்த 3 நம் மக்களுக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும். அப்படி என்ற காரணத்தால் கொத்த வாழு தியாக பார்க்கும் கோமனாகி வாழி, கொத்த வாழு தியாக பார்க்கும் கோமனாகி வாழி. என்ன இல்லையம்மா, வேறொன்றும் இல்லை. அதாவது பொக்கிஷங்கள் எல்லாமே எப்படி இருக்கின்றது என்றால் தங்க வெளிச்செம்பு நாணயமாம் அதாவதுமா தங்கம் வெள்ளி செம்பு நாணயங்கள் அனைத்தும் ராமர் லட்சுமணா என்று சொல்லக்கூடிய களஞ்சிகள் அனைத்தும் நிரம்பி வழிகிறதம்மா. ஆகையால் எந்த கவலையும் இல்லையம்மா. பொக்கிஷங்கள் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிறது. ஆமாம். அதனால் நம் மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இல்லை. மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லி இருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்த இடத்துல வழக்குகள் ஏதாவது இருக்கிறதா? பெரிய வழக்குகளாக இருந்தால் அதை நாங்களே தீர்த்து விடுவோம். சரி. அடியே கொத்தவாள். ஆமா. பெரிய சின்ன வழக்குகள் வந்தால் நாங்கள் சரி பண்ணி விடுவோம். கொத்தவாள் யோசித்துக் கொண்டே பெரிய வழக்குகள் வந்தால் தாங்களிடத்தில் ஒப்படைப்பதற்காக. அப்படி இந்த வழக்கு வரவில்லை. பெரிய வழக்குகள் எதுவும் இல்லை. இல்லை. சிறிய வழக்குகளா இருந்தால் நீங்களே பார்த்துக் கொள்வீர்கள். அம்மா அதையும் ஆமாம்மா, அப்படியே முடியாத வழக்குகள் எதுவாக இருந்தால் தங்களிடம் கொண்டு வந்து. ஆகையால் எதற்கும் பயப்பட வேண்டாம். கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கவே இல்லை. அப்படி எந்த ஒரு வழக்கும் இல்லை. இல்லை. சரி, நான் கையெழுத்து போடும் அளவிற்கு ஏதாவது கடிதங்கள் போக்குவரத்துகள் இருக்கிறதா? அதுவும் இல்லையம்மா. லிகிதம் எதுவுமே கிடையாதம்மா. அப்படி ஒன்றும் இல்லையா? அப்படி ஒன்று இல்லையம்மா. எதிரி நாட்டார்கள் நம்மளை இப்படி யாரும் ஏளனமாக இருந்து விடக்கூடாது. எதிரி நாட்டவர்கள் யாராக இருந்தாலும் பெண்தானே ஆட்சி செய்கிறார்கள் என்று பயப்படவே தேவையில்லையம்மா. அனைத்து படைகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ஆகையால் எந்த கவலையும் தங்களுக்கு வேண்டாம் அம்மா. நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? அவர்கள் தான் பயப்பட வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. முடிந்து விட்டது. சொல்லுங்கள் அம்மா. நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொன்னதால் என் மனம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. அதனால் தவறு களையலாம். நான் அப்பொழுதே கவனித்தேன்.
ஏதோ ஒரு குறை தெரிந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம்மா, எனக்கு நானும் ரொம்ப நேரமா அதைத்தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சபையில் ஒரு சுபிச்சம் கிடையாது, ஒரு கலகலப்பு கிடையாது. ஆமாம்மா. ஆமா. எனக்கு என்னவா இருக்கும்? ஏண்டி? ஒருவேளை அதுவா இருக்குமா, இதுவா இருக்குமா? டேய், என்னம்மா? என்ன ரெண்டு அவ கால்களும் வந்திருக்கா தான் நிக்கிறவ. இல்ல ஒருவேளை நீ மல்லிகைப்பூ வச்சுட்டு அதுவா? வராங்க. ஏய், ஏய், என்ன? ஆமா, இப்ப அதுதான் இந்த சபைக்கு ரொம்ப அவசியம். வேற என்னம்மா யார் பூ வச்சிருக்காங்க, யார் பூ வைக்கல? ஒருவேளை அப்படி இருக்குமோ? எப்படி இருக்கும்? நான் என் புருஷனோட சண்டை இருக்குமோ? எது? அது வேற, இது வேற. எது? எதுவா இருக்குமா? ஒருவேளை என்ன எது எது உருப்படியா உண்மையா சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர. சரி நான் போயிட்டு வரேன். ஏய், தெரியுதா தெரியலையா? இந்த இடத்தில் என் குழந்தை இல்லை. பாத்தீங்களா, இந்த இளவரசர் இல்லாததான் இந்த இடமே கலகலன்னு இல்லம்மா. பிள்ளை இல்லா வீடு பேய் வாழும் சுடுகாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம்மா. அதனால இந்த இடத்துல குழந்தை அவசியம் தானே. எங்க என் குழந்தை? இது இந்த இடமே பத்தாம கலகலண்டு. ஏண்டி? என்ன என்ன வணக்கத்தை சொல்லிட்டு சுணக்கமா போய் நின்னுட்டாரு. என்ன அநியாயம்? ஏங்க இளவ மகாராசா, ஏய், இளவரசரே, ஏய். இங்க வாங்க. இங்க பாருங்க நூடுல்ஸ் கொண்டை. எதுக்காக இப்படி உம்முன்னு இருக்கீங்க? ஏய், ஏய், கொஞ்சம் வாயை மூடுங்க ரெண்டு பேரை. அம்மா என்று ஓடோடி வந்து என் மடியில மறக்கூடிய என் பிள்ளை இவ்வளவு சோகமா வந்து என்ன வணக்கம்னு சொல்லிட்டு அங்க போய் நிக்கிற ஆபாட்ல என்ன நடந்துச்சு? கண்ணே. ஏண்டி? இல்லம்மா, உங்ககிட்ட கூப்பிடுறேன், இப்படி வந்து நில்லுங்கன்னு சொன்னேன், அவர் கேட்க மாட்டேங்கிறார். ஏன் என்ன கோவம்? என்னடி ஆச்சு என் பிள்ளைக்கு? ஏய், எதுக்கு காட்டுற? என்ன நடக்குது, என்ன செய்யறாங்கன்னே தெரியல என் பிள்ளை. ஏன் இப்படி? அம்மா அம்மா வேற ஒண்ணும் இல்லம்மா, வேற ஒண்ணு இல்ல. என்ன? ஏன் ஏண்டி? கண்ணே, அம்மா, என்னடா? நீங்க செல்லம்மா கூப்பிட்டு பாருங்க. சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி